பென்டன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே கிளாசிக் சீரீஸில் அவருடைய கையில் அந்த வாட்ச் கிடைக்கிற சீன் இருக்குல்ல, அதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆக்சுவலாக அதை தான் ஃபர்ஸ்ட் எபிசோடாகவே நமக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது ஃபர்ஸ்ட் எபிசோட் கிடையாது. பென்டனில் ஆம்னிவர்ஸ் சீரீஸில் காட்டப்பட்ட இந்த லாஸ்ட் எபிசோட் தான் பென்டனோட ஃபர்ஸ்ட் எபிசோட். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பென்டன் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ள போகலாமா? பென்டனுடைய ஸ்டோரி எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, பிக் பேங் தியரி இருக்குல்ல, அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா? சீரியஸாகவே பிக் பேங் தியரியிலேருந்து தான் பென்டனுடைய ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லப்படுற அந்த பிக் பேங் இருக்குல்ல, அதுவே நம்ம பென்னால தான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பென்டன் சீரிஸ்ல குவாண்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சில கேரக்டர்ஸை நமக்கு ஷோ பண்ணுவாங்க. அவங்களுடைய ட்ரூ ஃபார்மை இப்போ வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. ஏன்னா அந்த கேரக்டர்ஸை யார் பார்க்குறாங்களோ அவங்களுடைய கண்ணுக்கு ஃபேவரட்டான திங் இருக்கும்ல, அது எதுவாக வேணா இருக்கலாம், அதுவாக தான் இவங்க தெரிவாங்க. என்னடா குழப்பற அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக இந்த குவாண்டம் ஏலியன்ஸை நம்ம பென்னும் ரூக்கும் பார்க்கும்போது பென்னோடைய கண்ணுக்கு இந்த குவாண்டம் ஏலியன்ஸ் மிஸ்டர் ஸ்மூத்திஸ் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரியும் நம்ம ரூக்கோட விஷுவல்ஸ்க்கு இவங்க பார்க்கறதுக்கு ரூக்கோடைய அப்பா மாதிரியும் அண்ட் மால்ட்ராண்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. இவர் ஒரு குரோனோஷேப்பியன். இவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது அவங்க 3 பேருமே குரோனோஷேப்பியன்ஸா தெரிவாங்க. இந்த குவாண்டம் ஏலியன்ஸ் யார், இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, இந்த ஹோல் யூனிவர்ஸ் இருக்குல்ல, அதுல ஏதாவது புதுசாக விஷயத்தை உருவாக்குறதா இருந்தாலும் சரி, அழிக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இவங்க தான் பண்ணுவாங்க. அதுக்கு இவங்களுக்கு அனைலார்க் தேவைப்படும். இந்த இடத்துல நம்ம மால்ட்ராண்ட் அப்படின்ட்டு ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல ஒரு கேரக்டரை பார்த்துருப்போம். இவருடைய வேலை ஒட்டுமொத்த பென்டன் சீரிஸ்ல என்னவா இருக்கும் அப்படின்னா, உயிரோட வருவான், அனைலாக ஆக்டிவேட் பண்ணுவான், சாவான், உயிரோட வருவான், அனைலாக ஆக்டிவேட் பண்ணுவான், சாவான். இதுவே தான் அவருடைய டைம் லூப் இல்லை, இவரோட லைஃபே அதில் தான் லூப்பில் போயிட்டு இருக்கோம். ஆனால் அது அவருக்கு தெரியாது. அப்படி இந்த மால்ட்ராண்ட் அனைலாக ஆக்டிவேட் பண்ணி தூக்கி போட்டதுக்கப்புறம் நம்ம பென்னு அவருடைய ஆம்னிட்ரிக்ஸில் இருக்க எல்லா ஏலியன்ஸையும் யூஸ் பண்ணி அந்த அனைலாக டீஆக்டிவேட் பண்ணிடுவாரு. அந்த டைம்ல ஒரு பிளாஸ்ட் ஒன்று கிரியேட் ஆகும். அதுதான் ஆக்சுவலா பிக் பேங். அண்ட் அதுக்கப்புறமா தான் இந்த ஹோல் யூனிவர்ஸுமே கிரியேட் ஆகும். அதில் கிரியேட் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு ஆளு இந்த பச்சை கலர் பையனும். இவனுடைய பேரு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படி யூனிவர்ஸை மொத்தமாக உருவாக்குனதுக்கு அப்புறம் நம்ம பென்னு மால்ட்ராண்ட்டை 3 பீஸா பிரிச்சிருவாரு. அந்த 3 பீஸை நம்ம டாக்டர் பேரடாக்ஸ் ஒவ்வொரு இடத்துல போய் வச்சுட்டு வந்துருவாரு. என்னடா கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கப்புறமா இந்த மொத்த யூனிவர்ஸும் கிரியேட் ஆயிடும். அப்படி கிரியேட் ஆன பிளானட்ஸில் ஒன்று தான் கேல்வன். அண்ட் அதில் இருக்க ஒரு ஆள் தான் நம்ம ஆஸ்மித். இவர் கிரியேட் பண்ணது மொத்தமாக 2 பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ். அதில் ஒன்று ஆஸ்க்லான் ஸ்வாடு, இன்னொன்று ஆம்னிட்ரிக்ஸு. அண்ட் அதுக்கப்புறமா இவர் இந்த ஸ்வாடு ஒரு பத்திரமான ஆள்கிட்ட இருக்கணும், பொறுப்பான ஆள்கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் சார் ஜார்ஜ் வந்து டேகன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஸோ அந்த டைமில் டேகனை அட்டாக் பண்ணுறதுக்கு இவருக்கு ஒரு வெப்பனாக தான் இதை கொடுத்துட்டு போயிருப்பாரு. மால்ட்ராண்ட், ரூக்கு, பென்னு இவங்க 3 பேருமே டைம் பீஸ்ட்டை வச்சு விளையாடிக்கிட்டு டைம் ட்ராவல் பண்ணி வேற ஒரு டைம்லைனில் போய் விழுந்திருப்பாங்க. அந்த டைம்லைன் தான் ரொம்ப முக்கியமான டைம்லைன். ஏன்னா அந்த டைமில் வில்கேக்ஸ் எங்கே இருந்திருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வில்கேக்ஸ் பூமிக்கே வந்தது கிடையாது. இந்த மால்ட்ராண்டோடைய ஸ்பேஸ்ஷிப்லேருந்து ஒரு அலர்ட் மெசேஜை கொடுத்து வெளியிலேருந்து யாராவது ஹெல்ப்பு கூப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடும் போது அந்த சிக்னலை ட்ராக் பண்ணி வந்த ஒரு ஏலியன் தான் நம்ம யங் வில்கேக்ஸ். அந்த டைமில் நம்ம பென்னு அவருடைய ஃபேஸை ரிவீல் பண்ணாமல் ஏலியனா மாதிரி 2 பேரையும் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைமில் வில்கேக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஆம்னிட்ரிக்ஸை பார்த்துட்டு இது ஏதோ ஒரு டிவைஸ், இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து அவருடைய ஆம்னிட்ரிக்ஸ் தேடல பயணத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. அதே டைம்லைனில் அதே இடத்துல தான் சர் வாஷிங்டன் இருந்திருப்பாரு. அவர் அந்த டைமில் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஏலியன்ஸை பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறமா அவர் கிரியேட் பண்ண ஒரு ஏஜென்சி தான் பிளம்பர் ஏஜென்சிஸ். அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஏஜென்சியில் பல பிளம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. அதில் நம்ம மேக்ஸ் டெனிசன் ஒரு ஆளாக போய் ஜாயின் பண்ணுவார். அப்படி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இவருடைய டேலண்ட்டை பார்த்து நம்ம ஆஸ்மித் ஆஸ்லான் ஸ்வாட் மாதிரி இன்னொரு கேஜெட்டை உருவாக்க ட்ரை பண்ணுவார். அதுதான் ஆம்னிட்ரிக்ஸ். அந்த ஆம்னிட்ரிக்ஸை சைலண்ட் கிட்ட கொடுத்து நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்க சொல்லியிருப்பாரு. அப்படி சேர்க்க போகும்போது தான் வில்கேக்ஸ் வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப் அட்டாக் பண்ணியிருப்பான். ஆக்சுவலாக வில்கேக்ஸுக்கு அந்த கேஜெட் வேணும் அப்படின்ட்டு அப்போலேருந்து தேட ஆரம்பிச்சிருக்கான். அந்த ஸ்பேஸ்ஷிப்பை துரத்தி வந்து அட்டாக் பண்ணியிருப்பான். அப்படி அட்டாக் பண்ணும்போது அந்த ஆம்னிட்ரிக்ஸ் டேரெக்டாக ஏர்த்துக்கு வந்து விழலை. பென்னு கைக்கு டேரெக்டாக கிடைக்கல. கிடைச்சது ஆம்னிவர்ஸ் சீரிஸில் இருக்க நோவாட்ச் பென் மூலியமாக. நோவாட்ச் பென் கையில் எப்போ ஆம்னிட்ரிக்ஸ் கிடைச்சது அப்படின்னா அது நம்ம டாக்டர் பேரடாக்ஸால தான். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், நம்ம வில்கேக்ஸும் மால்ட்ராண்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ மீட் பண்ணும்போது நம்ம மால்ட்ராண்ட்டு குரோனோஷேப்பியன் டைம் பாம் அப்படின்னு ஒன்று வில்கேக்ஸ் கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பான். அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வில்கேக்ஸ் ஆம்னிட்ரிக்ஸே இல்லாத ஒரு யூனிவர்ஸில் இருக்க பென்னை போயிட்டு மீட் பண்ணியிருப்பான். அதர் யூனிவர்ஸில் இருக்க பென்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஆக்சுவலாக அவனுடைய பிளான் என்னன்னா அந்த யூனிவர்ஸில் வச்சு மற்ற யூனிவர்ஸில் இருக்க பென்னெல்லாம் அழிக்கிறது தான். அப்படி அழிக்கும் போது நம்ம கிளாசிக் சீரிஸில் பார்த்தோம்ல பிரைம் டைம்லைன் பென்னு, அவருடைய ஆம்னிட்ரிக்ஸை தான் நோவாட்ச் பென்னு கையில் கொடுத்துருப்பாரு. அந்த ஆம்னிட்ரிக்ஸை வச்சு தான் இந்த டைம்லைனில் இவர் கைக்கு ஆம்னிட்ரிக்ஸை கிடைக்க வச்சிருப்பாரு நோவாட்ச் பென்னு. அப்போ கதைப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஹீரோவாக இருக்கிறது பென்னோ கிராண்ட்பாவோ இல்லைல்ல, டாக்டர் பேரடாக்ஸ் தான் இல்லை.